லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன மாப்பிள்ளை கையில் கட்டு போட்டிருக்கு? என்னாச்சு அவருக்கு? கையில கண்ணாடி கிழிச்சிருச்சு. என்ன தம்பி, கல்யாண மாப்பிள்ளை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? நல்ல காரியம் நடக்கிற வீட்ல இது மாதிரி துர்சம்பவம் நடக்க கூடாதுப்பா. குடும்பத்துக்கு நல்லதில்லை. ஐயோ சார், இட்ஸ் ஜஸ்ட் an accident. அதுக்கே ஓல்டு சென்டிமெண்ட்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தம்பி, நீங்க யூஎஸ்ல வளர்ந்தவர், உங்களுக்கு சென்டிமெண்ட்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனா நாங்க அப்படி இல்லை. அவர் சரியா தான் சொல்றாரு. ஏதோ நடந்து போச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீதாம்மா சொல்லணும். மாப்பிள்ளை கையில அடிபட்டிருக்கு, அவன் எப்படி மோதிரம் மாத்திப்பான்? அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஐயரே ஒரு நல்ல முடிவா சொல்லுவாரு. சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? ஒரு கையில அடிபட்டா என்ன ஆண்டி, இன்னொரு கை ஃப்ரீயா தானே இருக்கு, அதுல போடலாம்ல. அது இடது கைமா. அதுல யாராவது நிச்சயதார்த்த மோதிரத்தை போடுவாங்களா? என்ன பேசுற? நீ சஞ்சயை லவ் பண்ற நீங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக இப்படியா? அவ ஏதோ தெரியாம ஒரு விஷயத்த சொல்லிட்டா, அதை அண்டர்லைன் பண்ணி டீஸ் பண்ணுவீங்களா? நான் ஒன்னும் டீஸ் பண்ணலீங்க. தெரியாத விஷயத்தை எடுத்து சொன்னேன். இந்த உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஐயரே, வேற வழி இல்லையா? தப்பா எடுத்துக்காதீங்க. வழக்கமா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நிச்சயத்தை தள்ளி வைப்போம். அதுக்கு சான்ஸே இல்ல. வேற வழி சொல்லுங்க. சரி, அப்ப இன்னைக்கு தட்டை மட்டும் மாத்திக்குங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் மோதிரத்தை மாத்திக்கலாம். அது ஒண்ணுதான் வழி. இப்போ பிரீத்தி, ஃபீல் பண்ணாத. அவன் கையில இருக்கிற காயம் சரியான உடனே மோதிரம் மாத்திக்கலாம். இப்ப சஞ்சய் மட்டுமாதி என் வரல மோதிரம் போடலாம்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து மோதிரம் மாத்திக்கிட்டாதாம்மா நல்லா இருக்கும். கொஞ்ச நாள்ல அவன் உன் கழுத்துல தாலியே கட்ட போறான். வெறும் மோதிரம் தானே, இதுக்கு நீ இவ்ளோ ஃபீல் பண்ணலாமா? இத அவ்வளோ ஈஸியா கடந்து போறது நல்லதில்லைன்னு எனக்கு தோணுது. என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன். மாமா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு இந்த கல்யாண பேச்சை எடுத்ததுல இருந்தே பிரச்சனை தான். அதான் வேதா ஒரு முடிவுக்கு வந்துட்டால, அப்புறம் நீங்க ஏன் புது பிரச்சனையை கலப்புறீங்க? ஒரு நல்ல காரியம் பிரச்சனை இல்லாம முடிஞ்சா அவருக்கு நிம்மதியா இருக்காது. விடுக்கா, அவர் கருத்து அவர் சொல்லட்டும். நிச்சய பேச்செடுத்த அடுத்த நாளே சஞ்சயை பாம்பு கடிச்சிருச்சு. அவன் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். நிச்சயத்தன்னைக்கு அவன் கையில அடிபட்டிருக்கு. இது நல்ல சகுனமே இல்ல. பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எந்த பேரண்ட்ஸுமே இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இந்த சம்பந்தம் நடக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்லம்மா, இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு சொல்ல வராரு. am I right? எப்பவுமே என்னை பத்தி தப்பாவே நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் கல்யாணமும் நிச்சயமும் நடக்க கூடாதுன்னு சொல்லல. முதல்ல மானசாக்கு நிச்சயத்தை முடிக்கலாம். அதுக்கப்புறம் வேற ஒரு நல்ல நாள் பார்த்து பிரீத்தி சஞ்சய் நிச்சயத்தை வச்சுக்கலாம். எதுக்கு அவசரப்படணும்? சஞ்சய், உங்க அப்பா எப்படா இந்த அளவுக்கு மனசு மாறினாரு? அவரே உன் கல்யாணம் நடக்கணும்னு சொல்றாரு. நான் எப்பவும் என் பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவசரமா முடிவு பண்ணதுனால ஜாதகத்தை கூட சரியா பாத்தீங்களானே தெரியல. ஒரு தடவை அதையும் பார்த்துட்டு அதுல ஏதாவது தோஷம் இருந்தா அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணலாம். சார் சொல்றது நல்ல தானமா, அப்படியே செய்யலாம். சாமி, உங்களுக்கு என் ஹஸ்பண்ட பத்தி முழுசா தெரியாது. அவரு ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். எனக்கு புரியுற அர்த்தம் உங்களுக்கு புரியாது. அதனால நீங்க சைலண்டா இருங்க. உங்க கவலை எனக்கு புரியுதுங்க. ஆனா நான் ஏற்கனவே 2 பேரோட ஜாதகத்தையும் நல்லா பார்த்துட்டேன். தேவையான பொருத்தம் எல்லாம் இருக்கு, எந்த தோஷமும் இல்ல. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். கல்யாணம் பண்ணி வச்சா 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருப்பாங்க.
இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, அண்ணா நாங்க யுஎஸ்ல இருந்து இங்க வந்தது, மானசா அபி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணது, இது எல்லாத்துக்கும் காரணமே சஞ்சய் பிரீத்தியோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான். நீங்களே அதை தள்ளி வைக்க சொன்னா எப்படின்னா? ஐயர் தான் தட்டை மட்டும் மாத்திக்கலாம்னு சொல்றாரே, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் என்னோட சஜஷனை சொன்னேன். அப்புறம் உங்க விருப்பம். சஞ்சய், இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அண்ணா, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. சொல்லணும். சொல்லுடா. அப்புறம் உங்க அப்பா உன்னை கேட்காம முடிவு பண்ணிட்டேன்னு புது பிரச்சனையை கிளப்புவாரு. சொல்லு சஞ்சய். இந்த சிச்சுவேஷன் அம்மா நீ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. என்ன நீ தான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டி. அதனால நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சொல்லு. என்ன வேதா? ஒன்னும் பிரச்சனை இல்ல சுந்தரி. பிரீத்தி தான் இந்த வீட்டு மருமக. பிரச்சனை இருந்தாதான் சஞ்சய் முதல்லயே உங்ககிட்ட சொல்லிருப்பானே ஆண்டி. அவனுக்கு இப்ப இருக்கிற ஒரே வருத்தம் என் விரல்ல மோதிரம் போட முடியலங்கிறது மட்டும்தான். என்ன சஞ்சய்? அப்புறம் என்ன, பூஜையை ஆரம்பிக்க வேண்டியது தானே? சந்தோஷமா. 2 குடும்பமும் முன்னாடி உட்காருங்கோ. மாப்பிள்ளை பொண்ணு மட்டும் இங்க வந்து சேர்ந்து உட்காருங்கோ. பிரீத்தி போமா. மனசா, கூட்டிட்டு போமா. போமா. அம்மா, உங்க பொண்ணோட நிச்சய பத்திரிகை படிச்சிடலாமா? படி. நிகழும் மங்களகரமான சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இன்று வேதா கல்வி குழுமத்தின் நிறுவனர் வேதவல்லி சந்திரமோகன் தம்பதியரின் தவப்புதல்வி திருநிறைச் செல்வி மானசாவிற்கும் அமெரிக்க தொழிலதிபர் விஸ்வநாதன் சுந்தரி தம்பதியரின் தவப்புதல்வன் திருநிறைச் செல்வன் அபிஷேகிற்கும் திருமணம் செய்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம். சபையில இருக்கிற யாருக்காவது இதுல ஆட்சேபனை இருக்கா? சஞ்சய், எங்களுக்கு முழு சம்மதம் சாமி. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்குங்க. அபிஷேக் சார் மனுஷங்களை விட பணத்துக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் மாதிரி தெரியுறாரு. வெறும் வாட்ச் இல்லை, இது ஸ்டேட்டஸ். எனக்கு ஒன்றை விட இதுதான் முக்கியம். மாலையை போடுமா. க்ஷேமமா இருக்கும். மோதிரத்தை மாத்திக்குங்க.
மோதிரத்தை போடு மனசா. என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. தட்டை மாத்திக்கோங்க. ரெண்டு பேரும் சுவாமியை கும்பிட்டுட்டு அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்தாங்க அக்ஷதை வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா உட்காரு. அடுத்து சஞ்சய் பிரீத்தியோட நிச்சயம். அந்த பத்திரிகையும் உடனே படிச்சிடலாமா? படி. ஐயோ என்னன்னு தெரியலையே. கடைசி நேரத்துல எல்லாரும் சொதப்புறாங்க. நிகழும் மங்களகரமான சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இன்று வேதா கல்வி குழுமத்தின் நிறுவனர் வேதவல்லி சந்திரமோகன் தம்பதியரின் தவப்புதல்வன் திருநிறை செல்வன் சஞ்சய்க்கும் அமெரிக்க தொழிலதிபர் விஸ்வநாதன் சுந்தரி தம்பதியரின் தவப்புதல்வி திருநிறை செல்வி பிரீத்திக்கும் இந்த வீடு தாய் இருக்கு. பெரியப்பா இந்த வீடு தானே? இந்த வீடு தாயா. போலவா. இருவருக்கும் திருமணம் செய்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. வீசியா எதுக்கு வந்தாலும் அடிச்சு தோசம் பண்ணிடும். தூக்கிட்டு போங்க.
இங்க பாருங்க, சபையில இருக்கிற யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கா? எல்லாருக்கும் சம்மதம் தானே? எல்லாருக்கும் சம்மதம் சாமி. நல்லது. தாத்தா, என்ன பண்றீங்க? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்னம்மா பேசுற? உனக்கு ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குற? ஒரு அநியாயமும் இல்ல. ஏம்மா, நீ என்கிட்ட மறைச்சா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்க. நீ இருக்கும் போதே அந்த வேதவல்லி வேறொரு பொண்ணு கூட என் பேரனை நிச்சயம் பண்ணிடுவாளா? நான் விட்டுருவனா? தாத்தா, அது நிச்சயம் தான், அது கல்யாணம் இல்ல. அம்மா, நிச்சயங்கிறது பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். உன் வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த ஊரே வந்து நிக்கும்னு அன்னைக்கு நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல. ஏம்மா நீ எனக்கு ஒரு போன் கூட பண்ணல? இல்லையா, அது உனக்கு நியாயம் கிடைக்காம நாங்க யாரும் இங்க இருந்து போக மாட்டோம். மா, நீ மறைஞ்சு வாழ்ந்ததெல்லாம் போதுமா? இனி தைரியமா தலை நிமிர்ந்து வாழலாம். அதுக்கு வழி பண்ணதான் நாங்க இங்க வந்திருக்கோம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எந்த பிரச்சனையும் பண்ணாம போயிருங்க. அத்தைக்கு நான் வித்யாங்கிற உண்மை இன்னும் தெரியாது. எனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் ஆன விஷயம் சஞ்சயோட அண்ணனை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க இந்த உண்மையெல்லாம் சொன்னா அத்தையால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. பெரிய பிரச்சனை ஆகும். அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துரும். இந்த குடும்பமே செதறி போயிடும். அத்தைக்கும் மாமாக்கும் இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசா வளர்ந்துரும். அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. உனக்கு என்ன மூளை மழுங்கி போயிருச்சா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்துகிட்டே இருப்ப? வித்யா, நீ ஒன்னும் கவலைப்படாதமா. எல்லாத்தையும் பேசி சுமூகமா முடிச்சுக்கலாம். நீ எதுவும் பேச வேண்டாம், அமைதியா அங்க வந்து நில்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஐயா, நான் சொல்றத கேளுங்க. மத்தவங்கள பத்தி யோசிச்சு தான் நீ இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிற. வாக்கப்பட்ட வீட்லயே வேலைக்காரியா தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த கொடுமையில வேற எங்கேயாவது நடக்குமா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காட்டுறோம். வாங்க பெரியப்பா, போவோம். உங்க கால கூட விழறேன். தயவு செஞ்சு எந்த உண்மையும் சொல்லிடாதீங்க. நான் வித்யான்னு எனக்கும் சஞ்சய்க்கும் மட்டும்தான் தெரியும். உள்ள வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க. தட்டை மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம் சாமி. சரி. வாங்கி. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் வக்ரம். நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க தாத்தா. இனி பயம் இல்லை. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. முதல் தடவையா ஒரு உருப்படியான வேலையை பண்ணியிருக்கேன். என்ன தைரியம் இருந்தா உங்க இஷ்டத்துக்கு உள்ள வந்து நிச்சயத்தை நிறுத்துவீங்க? செக்யூரிட்டி, அவனுங்க வாங்கின அடிக்கு எதிர்த்து நடக்கவே ஒரு வாரம் ஆகும். அவங்க வந்து எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. ஏமா, வேலைக்கு ஆள் வச்சிருக்க, கொஞ்சம் பலமான ஆளுகளா வைக்க கூடாதா? 4 அடியில சுருண்டுட்டானுங்க பாவம். ஒரு நல்ல காரியம் நடக்கிற வீட்ல
ஏன் இப்படி திடீர்னு வந்து கலாட்டா பண்றீங்க? இது உங்களுக்கு நல்ல காரியமா இருக்கலாம், ஆனா எல்லாருக்குமே நல்ல காரியமா? நீங்க பண்ற நிச்சயதார்த்தம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்குது.